ஆமா ஹரியானா ஹரி கோவிந்தானே என்னை ஆனந்தாயாலே ஐயா அறிந்தாயத்தோட பிராணை ஆபத்தை கேட்கலையா ஐயா அக்கினி குயிலே பிராண அவசப்படும் போது ஏ மாமா பதில நிறுத்தம் பார்த்தாட போது கழுமரத்துடையவன் நாகமுத்து செட்டி பஞ்சாபர் செய்து வந்து கொண்டிருக்கின்றார். அம்மா சொல்றா இவனுக்கு கண்ணு ரெண்டாம் அம்மா தெரியாமலே தெரியாமலே காமாத்தி அம்மா பல பெரம்பலூர்ல இருக்கா இருந்து வாங்கி சாப்பிட்டாங்களா? எனக்கு ஒரு பொருள் வேணும். கேளு கேளுண்டா, நான் எதை கேட்டாலும் அந்த சத்தியம் பண்ணு. ஓ கீழே இருக்குங்கடா. போன் இல்லன்ட்ட என் போன் அவன்கிட்ட தான் இருக்கு. அப்படியா? என்ன வியாபாரம் செய்யற? எனக்கோ சுருட்டு கேமராமேன் கீழே சக்கி முக்கியாங்கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்து ஒராசு பஞ்சு சண்டல வச்சு ஒராசுன்னா அப்போ நெருப்பு வச்சுக்கோ, நெருப்புக்கு வேற எடுத்துவா. என் பேரு காத்தமுத்து. முன் ஜென்மத்தில் இருவரும் கூட்டாளே இருந்தோம் என்று பேசிக்கொண்டு இருந்தார். 59ஆம் மணியிலே காத்தமுத்து நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும் போது பகவான் கோபாலக்கண்ணன் ஆகாயத்திலிருந்து ஏனென்றால் ஒரு மோகினியா வடிவெடுத்து காட்சி கொடுத்தால போது, ஏ காத்தமுத்து நீ கீழறங்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு காத்தமுத்து கீழறங்கினார். நாகமுத்து செட்டி வரையில் மாட்டிக்கொண்டார். யாரும் இதை சொல்லாதீங்க. மரம் வந்து உயரம் உட்கார முடியாத நிலைமை இருக்கு. பழவிட அமௌண்ட் போல கைப்பிடி இல்லை. அவர் உட்காரலாம் இல்லடா. மாரியம்மா மக மாரியம்மா மக்களுக்கு உரை தீர்ப்பவளே மாரியம்மா.